பெகல்காம் அட்டாக்கு பின்னாடி பயங்கரவாதத்திற்கு எதிரான குரல் மிக பலமாக ஒலிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மோடி இந்தியாவின் ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு நோக்கி திருப்புவாரா அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்ஐஏ ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டிடம் பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி பிரக்யா சிங்க்கு நீங்க தூக்கு தண்டனையே கொடுக்கலாம், அவங்க அவ்வளோ பெரிய குற்றங்களில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு பரிந்துரை பண்ணியிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரவாதத்திற்கு எதிராக மோடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரிசா மாநிலத்தில் பாதிரியார் ஒருவரும் அவருடைய 2 பசங்களும் உயிரோடு கொளுத்தி கொல்லப்பட்டார்கள். அதில் குற்றவாளி அக்யூஸ்ட் ஒன்றை 25 வருடங்களுக்கு பின்பு விடுதலை செய்துள்ளது மோடி அரசு. அதை குறித்து பார்க்கலாம். அன்றைய இரவு ஒரிசாவின் மனோகர்பூர் கிராமத்தில் மிகவும் குரூரமான இரவாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 1999 ஜனவரி 22 இரவு ஒரு வெறிகண்ட கூட்டம் மிக அமைதியாக அந்த ஊருக்குள் புகுந்து ஒரு வெறியாட்டத்தையே நிகழ்த்தியது. ஆஸ்திரேலியாவிலிருந்து 1965 ஒரிசாவுக்கு குடிபெயர்ந்து தொழுநோயாளிகளுக்கான நலப்பணிகளை செய்து வந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், குறிப்பாக பொருளாதார ரீதியிலான மிகவும் பின்தங்கியிருந்த மாயூர்பஞ்ச் பகுதியில் அவரும் அவரது மனைவி கிளாரிஸும் சேவை செய்து வந்தார்கள். ஒரு மகள், 2 மகன்கள், இருவரும் ஊட்டியில் படித்து வந்தனர். ஒரிசாவில் மருத்துவ நிவாரண முகாம்கள், தொழுநோயாளிகளை பராமரிப்பது என்று நல்வேலை பார்த்து வந்த மிஷனரி தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். நற்செயல்களால் ஊரில் பழங்குடியினரிடையே நல்ல அபிமானம் பெற்றிருந்தார். ஆனால் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி எப்படி இங்கே வந்து வேலை செய்யலாம் என்று வலதுசாரி பஜ்ரங்கதள் RSS வகைமைகளுக்கு வெறுப்பு கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. தங்களது வழக்கமான பிரச்சார உத்தியை கையெடுத்தார்கள். மிஷனரிகள் ஊருக்குள் புகுந்து நமது கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள், நமது பெண்களுக்கு பிராவும் சானிட்டரி நேப்கின் எல்லாம் கொடுத்து சீரழிக்க இவர்கள் யார், இவர்களை இப்படியே விட்டால் ஆபத்து என்று வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். இத்தனைக்கும் ஸ்டெயின்ஸுக்கு முன்னரே பலர் அந்த இடத்தில் தங்கி தொழுநோயாளிகளுக்கு உதவி வந்தார்கள். அந்த ஊரில் முக்கிய பஜ்ரங்கல் தலைவன் தாரா சிங் கிறிஸ்தவ மிஷனரிகளை முற்றிலுமாக ஒழிக்க சபதம் எடுத்தான். ஐயோ, பழங்குடியினரின் கலாச்சாரம் அளிக்கப்பட்டு கிறிஸ்தவம் இங்கே புகுத்தப்படுகிறது என்று பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைய இரவு மனோகர்பூரில் ஸ்டெயின்ஸ் தன் மகன்கள் டிமோத்தி மற்றும் பிலிப்ஸ் இருவருடன் காரில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஊருக்குள் 100 பேருடன் வந்த தாரா சிங் மற்றும் அவரது வெறிகொண்ட கும்பல் அந்த ஊரில் இருந்த வீடுகளின் கதவுகளை வெளிப்பக்கமாக மூடியது. மூடியவுடன் வேக வேகமாக மனோகர்பூரின் சர்ச்சை நோக்கி ஓடியது. அங்கே வெளியில் வண்டியில் தூங்கிக் கொண்டிருந்த ஸ்டெயின்ஸ் அவரது இளவயது மகன்கள் டிமோத்தி, பிலிப்ஸ் மூவரையும் கொடூரமாக தாக்கியது. கோடாரிகள், வேல்கம்பு என சகட்டு மேனிக்கு தாக்கியதோடு அல்லாமல் அவர்களை காருக்குள் மூடிவிட்டு தீயிட்டு கொளுத்தினார்கள். அவர்களது கூக்குரல் கேட்டு ஓடி வந்த ஊர் மக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஜெய் பஜ்ரங்கதள், தாரா சிங் ஜிந்தாபாத் என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்க ஸ்டெயின்ஸ் அவரது மகன்களுடன் தீக்கிரையானார். சுருக்கமாக சொல்வதானால், இந்துத்துவாக்கு எதிராக செயல்பட்டார் என்று காரணம் சொல்லப்பட்டு மிக மிக கவனமாக திட்டமிட்டு கொல்லப்பட்டார். இந்த குரூர செயலால் இந்தியா அன்று ஸ்தம்பித்தது. வாஜ்பாய் கண்டித்தார், ஜனாதிபதி KR நாராயணன் கண்டித்தார். இதை விசாரிக்க அமைக்கப்பட்ட வாத்வா குழு EM பூசிய மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. வழக்கமாக கை கழுவும் யுத்தி தான் அது. தாரா சிங் குற்றவாளிதான், ஆனால் பஜ்ரங்கதளுக்கும் இதற்கும் பெரிய தொடர்பு இல்லை என்று லாவணி பாடியது. தாரா சிங் ஒரு ஹீரோ போல வழிபடப்பட்டான். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் வழமை போல் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இதன் பொருட்டே பின்னர் ஜுவானில் ஜஸ்டிஸ் பில் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது. அரசு சாரா தொண்டு நிறுவன குழுவான மனித உரிமைகள் கண்காணிப்பதின்படி அரசாங்கம் இந்த விஷயத்தை விசாரிப்பதில் தீவிரமாக இல்லை என்றும், விசாரணை குழுவிற்கு விசாரணைக்கு தேவையான போதுமான ஆதாரங்களை அது வழங்கவில்லை என்றும் ஆணையம் கூறியது. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ விசாரணையில் கொலை குற்றவாளிகள் தாக்குதலுக்கு முன்பு பஜ்ரங்கதள் ஜிந்தாபாத் என்று கோஷமிட்டதை கண்டறிந்தது. இந்த ஒற்றை வழக்கு வாஜ்பாய், பட்நாயக், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அத்வானி, RSS விஸ்வ இந்து பரிஷத் என பல பரிணாமங்களில் பலரை பேச வைத்தது. 1986 முதல் 2000 வரை எப்படி 1500 RSS சாக்காக்கள் ஒரிசாவில் ஊடுருவின, எப்படியெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது, பழங்குடியினரின் மாண்பை காக்கிறோம் என்ற பெயரில் எப்படி ஒரு பாதிரியாரும் பாவம் எதுவும் அறியாத அவரது பிஞ்சு குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு மிகப்பெரிய கேஸ் ஸ்டடி இந்த சம்பவமும் வழக்கும். ஸ்டெயின்ஸ் மனைவி கிளாடிஸ் ஓடிவிடவில்லை. அவரும் அவர் மகள் எஸ்தரும் இந்த கொடூர சம்பவங்களுக்கு பின்னும் இங்கே இருந்தார்கள். ஸ்டெயின்ஸ் கனவான ஸ்டெயின்ஸ் மெமோரியல் மருத்துவமனை திறந்து வைக்க பாடுபட்டு சாதித்தும் காட்டினார்கள். இந்த துர்ச்சம்பவம் குறித்து கேட்டபோது, ஸ்டெயின்ஸ் கொலையாளிகள் சாக வேண்டும் என்றோ தண்டிக்கப்பட வேண்டும் என்றோ நான் நினைக்கவில்லை.
அவர்கள் மனம் மாறி திருந்தி நல்வழிக்கு செல்ல வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் நான் நினைக்கவில்லை என்றார். அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தது இந்திய அரசாங்கம். ஆயினும் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆகப்பெரிய இழப்பு, ஈடு செய்யவியலாத இழப்பு. இப்படி இந்த ஊருக்கும் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வைத்தியம், நிவாரணம், கல்வி என்று 35 வருடங்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த ஊர் மொழியான ஒடியா, சந்தாலி கற்றுக்கொண்டு இந்த ஊர் ஆளாகவே வாழ்ந்த ஆஸ்திரேலியரை கொன்ற ஊர்தான். மரியாதை எப்படி கொடுக்கணும் தெரியுமா, கலாச்சாரம் என்றால் என்ன தெரியுமா என்றெல்லாம் பாடம் எடுக்கிறது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட தாரா சிங் இன்று நன்னடத்தை காரணமாக, மறுபடியும் அழுத்தமாக வாசிக்கிறேன், நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டார். அவர் வெளியே வந்ததும் அவர் எழுப்பிய கோஷம் ஜெய் ஸ்ரீராம். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் வெளியே வரும்போது எழுதிய அதே கோஷம் ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு பின்னாடி இருக்கும் இந்த அரசியல் தான் எத்தனை மோசமானது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம், எரியும் காருக்கு வெளியே கேட்ட ஜெய் ஸ்ரீராம், தாரா சிங் ஜிந்தாபாத் என்ற கோஷங்கள் இன்று விளையாட்டு மைதானங்களில் எதிரினைஞரை தூற்றவும் அவர் தம் குழந்தைகளுக்கு வன்புணர்வு மிரட்டல் விடும்போதும் ஜெய் ஸ்ரீராம் என்றே ஒலிக்கிறது. அதே குரல்கள், அதே வாய்கள், அதே மனிதர்கள். நெடுங்காலம் முன்பு வீசப்பட்ட விஷ விதைகள் இன்று விளைந்து நிற்கின்றன. வெறுப்பின் கனிகளை அவர்கள் அறுவடை செய்யும் காலம் இது. இந்த சம்பவம் குறித்து பேசிப்பார்கள், தெரியாதது போல நடிப்பார்கள். அதையும் மீறி இதை சொல்லிப்பார்கள். 1000 இருந்தாலும் ஸ்டெயின்ஸ் செய்தது சரியா என்று கேட்பார்கள். அவர்களிடமிருந்து தயவு செய்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான பெயர் பிரதாப் சந்திர சாரங்கி. 2003ஆம் ஆண்டு சாரங்கி உட்பட 11 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இருப்பினும் ஒடிசா உயர் நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் பிரதாப் சந்திர சாரங்கி உட்பட 11 பேரை விடுவித்தது. பிபிசியின் கூற்றுப்படி ஒரிசாவை சேர்ந்த பத்திரிகையாளர் சந்தீப் சாகு சாரங்கி தனக்கும் மற்றவர்களுக்கும் நேர்காணல்கள் வழங்கியதாகவும் அதில் இந்தியா முழுமையும் மதமாற்றம் செய்ய முனையும் கிறிஸ்தவ மிஷனரிகளின் மீது உணர்ச்சி வசப்பட்டு பேசியதாகவும் கூறினார். 2002ஆம் ஆண்டு பஜ்ரங் தள் உள்ளிட்ட இந்து வலதுசாரி குழுக்கள் ஒரிசா மாநில சட்டமன்றத்தை தாக்கியதை தொடர்ந்து அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் பிரதாப் சாரங்கியை ஒடிசா காவல்துறை கைது செய்தது. இருப்பினும் சாரங்கி 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள நீலகிரி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றார். சாரங்கி இளம் வயதிலே ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தில் சேர்ந்து விரைவில் மாவட்ட அளவில் உயர்ந்தார். விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தளத்திலும் ஒரே நேரத்தில் பணியாற்றினார். ஆக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பழங்குடியின மக்களுக்காக, தொழுநோயாளிகளுக்காக சேவை செய்து வந்த நிலையில் அவர்களை மத வெறுப்பின் மூலம் படுகொலை செய்த ஒருவர் வெளியிலே வரும்பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுவதையும், அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் அந்த நேரத்தில் பஜ்ரங் தள் தலைவராக இருந்த சாரங்கி என்பவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியாக நாடாளுமன்ற அவையில் வீட்டிருப்பதும் தான் நீதியா? 1999ஆம் ஆண்டு ஸ்டெயின்ஸ் பாதிரியார் தனது குழந்தைகளோடு எரித்துக் கொல்லப்பட்ட பொழுது நாட்டில் நிலவிய சூழ்நிலை என்ன? அப்பொழுது வாஜ்பாயின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியின மக்களும் இந்து மதத்தில் இருந்து தப்பித்து வருவதை தடுக்கும் முகமாக மதமாற்றம் பற்றி தேசிய விவாதம் நடத்த வேண்டும் என RSS கும்பல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்ததோடு மைய அரசு அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரவும் முயன்று கொண்டிருந்தது. இதற்கு இணையாக இன்னொரு புறம் குஜராத்தில் உள்ள டாங்ஸ் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மீதும் தேவாலயங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி வந்தது. RSSின் இத்தாக்குதலுக்கு அம்மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசு துணை நின்றது. இதே காலகட்டத்தில் ஒரிசாவில் பாரதிய ஜனதா கட்சி பிஜு ஜனதாதள் கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று வந்தது. நாடெங்கிலும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குவது என்ற RSS திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் ஸ்டெயின்ஸ் பாதிரியாரை உயிரோடு கொளுத்தும் சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டெயின்ஸ் பாதிரியாரை உயிரோடு கொளுத்திக் கொள்வதன் மூலம் RSS கும்பல் மதம் மாற்றும் பாதிரியார்கள் மதம் மாறிய பழங்குடியினர் மட்டுமின்றி நாடெங்கிலும் உள்ள சிறுபான்மை கிறிஸ்தவ சமூகத்தினர் மத்தியில் அச்ச உணர்வை உருவாக்க முயன்றது என்பதுதான் உண்மை. இந்திய தண்டனை சட்டங்களின்படி பயங்கரவாத குற்றமாக குறிப்பிட்டிருக்க வேண்டிய இக்கொலையை நீதிபதிகள் சாதாரண கொலை வழக்காக நீர்த்து போக செய்துவிட்டனர். இப்படுகொலை பற்றி விசாரிக்க நியமிக்கப்பட்ட வாத்வா கமிஷன் 1991க்கும் 98க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரிசாவின் கியோஞ்சர் மாவட்டத்தில் படுகொலை நடந்த பழங்குடியின மக்கள் வசித்து வரும் மாவட்டம். குறிப்பிடத்தக்க அளவில் கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. இக்காலகட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் தொகை அதற்கு முந்தைய காலத்தை விட 575 அதிகரித்திருக்கிறது. இது இயற்கையான உயர்வுதான் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ இந்த உண்மையை ஒதுக்கி தள்ளிவிட்டு மதம் மாற்றுவதைத்தான் அபாயகரமானது போல தீர்ப்பு எழுதியுள்ளனர். பலவந்தமாகவோ ஆசை காட்டியோ மதம் மாற்றியோ மற்ற மதங்களை விட தன் மதம் உயர்ந்தது என்ற கருத்தின் அடிப்படையிலோ மற்றவர்களது நம்பிக்கைகளில் தலையிடுவதை நியாயப்படுத்த முடியாது என்ற நீதிபதிகளின் சூக்குமமான வார்த்தைகளுக்கு கிறிஸ்தவர்கள் மருந்து கொடுத்து கல்வி கொடுத்து பழங்குடியின மக்களை மதம் மாற்றுவது சட்டப்படி குற்றம் என்ற RSSின் கொள்கையைத்தான் பொழிப்புரையாக எழுத முடியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே
கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.